வணக்கம். livechennai.com வீவர்ஸ். விமான நிலையங்களின் வருவாய் என்பது அங்கு வந்து செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் சரக்கு கையாளுதல் ஆகியவற்றை பொறுத்தே நேரடியாக தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய முக்கியமான 7 விமான நிலையங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த பட்டியலில் 7வது இடத்தை பிடித்துள்ள விமான நிலையம் வேலூர் விமான நிலையம். இது வேலூர் மாநகரத்திலிருந்து மேற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள அப்துல்லாபுரம் என்கிற இடத்தில் அமைந்துள்ளது. வேலூர் விமான நிலையம் இன்னும் பொதுமக்களுக்கு வணிக ரீதியான விமான போக்குவரத்திற்கு முழுமையாக திறக்கப்படவில்லை. இது ஒரு உள்நாட்டு விமான நிலையமாகும். உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்து சிறிய ரக விமானங்கள் தரையிறங்குவதற்கும் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் தயார் நிலையில் உள்ள ஒரு விமான நிலையமாகும். வேலூர் CMC மருத்துவமனைக்கு வரும் சர்வதேச உள்நாட்டு நோயாளிகள் மற்றும் VIT பல்கலைக்கழக மாணவர்கள் பெற்றோர்களின் வருகையை மையமாக கொண்டு இதன் எதிர்கால வருவாய் மற்றும் பிசினஸ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்படுகின்றன. இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் முந்தைய நிதி அறிக்கையின்படி இது இன்னும் செயல்பாட்டிற்கு வராத தங்குதளம் என்பதால் அதன் ஆண்டு வருவாய் மிக குறைவு. இந்த விமான நிலையத்தின் ஆண்டு வருவாய் தோராயமாக ரூபாய் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை மட்டுமே. இந்த பட்டியலில் 6வதாக சேலம் விமான நிலையம். இதுவும் உள்நாட்டு விமான நிலையமாகும். மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மீண்டும் புத்துயிர் பெற்று செயல்பட்டு வரும் ஒரு சிறிய உள்நாட்டு விமான நிலையமாகும். சென்னை பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு இயக்கப்படும் பிராந்திய விமான சேவைகள் மற்றும் சேலத்தை சுற்றியுள்ள ஜவுளி மற்றும் உலோகம் சார்ந்த தொழிலதிபர்களின் பயன்பாடு இந்த விமான நிலையத்தின் வருவாயை மேம்படுத்தி வருகிறது. அதன்படி சேலம் விமான நிலையத்தின் ஆண்டு வருவாய் ரூபாய் 1 கோடிக்கும் குறைவு. இந்த பட்டியலில் 5வதாக தூத்துக்குடி விமான நிலையம். இதுவும் ஒரு உள்நாட்டு விமான நிலையமாகும். தென் தமிழகத்தின் கடலோர தொழில் நகரமான தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. தற்பொழுது இதன் ஓடுதளம் மற்றும் உள்கட்டமைப்பை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி துறைமுகம் வெப்ப மின் நிலையங்கள் மற்றும் சுற்றியுள்ள தொழிற்சாலைகளின் கார்ப்பரேட் அதிகாரிகள் மற்றும் வணிக பயணிகளின் வருகையால் உள்நாட்டு போக்குவரத்தில் நல்ல வருவாயை கண்டு வருகிறது. அதன்படி தூத்துக்குடி விமான நிலையத்தின் ஆண்டு வருவாய் தோராயமாக ரூபாய் 10 கோடி முதல் ரூபாய் 15 கோடி வரை கணக்கிடப்படுகிறது. இந்த பட்டியலில் 4வதாக மதுரை விமான நிலையம். இது ஒரு சுங்க விமான நிலையமாகும். தென் தமிழகத்தின் நுழைவாயிலாக கருதப்படும் இந்த விமான நிலையம் இந்தியாவின் பிஸியான விமான நிலையங்களின் பட்டியலில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. துபாய், கொழும்பு மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு நேரடி சேவைகளை வழங்குகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் மற்றும் கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு வரும் ஆன்மீக மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை இதன் முக்கிய வருவாய் ஆதாரமாகும். அந்த வகையில் மதுரை விமான நிலையத்தின் ஆண்டு வருவாய் தோராயமாக ரூபாய் 50 கோடி முதல் ரூபாய் 75 கோடி வரை கணக்கிடப்படுகிறது. மேலும் சென்னை, பெங்களூர், மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு உள்நாட்டு விமான கட்டணங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கான வரையறுக்கப்பட்ட சர்வதேச சேவைகள் மூலம் இந்த வருவாய் பெறுகிறது. இந்த பட்டியலில் 3வதாக திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம். இது ஒரு சர்வதேச விமான நிலையமாக வரையறுக்கப்படுகிறது. சர்வதேச பயணிகளின் போக்குவரத்தில் சென்னையை தொடர்ந்து தமிழகத்தில் மிக முக்கியமான மையமாக திருச்சி விளங்குகிறது. அண்மையில் திறக்கப்பட்ட இதன் அதிநவீன புதிய முனையம் உலக தரத்திலானது. மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகப்படியான வெளிநாடு வாழ் தமிழர்கள் பயணிப்பதால் பன்னாட்டு பயணிகள் போக்குவரத்து மூலம் மிக நிலையான மற்றும் பெரும் வருவாயை இந்த விமான நிலையம் பெறுகிறது. மிக குறுகிய ஓடுதளம் கொண்ட நிலையமாக இருந்த போதிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்கு நாடுகளுக்கு இயக்கப்படும் சர்வதேச விமானங்கள் மூலம் அதிக வருவாய் ஈட்டுகிறது. அண்மையில் திறக்கப்பட்ட புதிய பன்னாட்டு முனையம் மூலம் இதன் வருவாய் இனி வரும் காலங்களில் மேலும் பல மடங்கு உயரும். ஆகையால் திருச்சி விமான நிலையத்தின் ஆண்டு வருவாய் தோராயமாக ரூபாய் 90 கோடி முதல் ரூபாய் 110 கோடி வரை கணக்கிடப்படுகிறது. இந்த பட்டியலில் 2வதாக கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம். இது ஒரு சர்வதேச விமான நிலையமாக வரையறுக்கப்படுகிறது. பயணிகள் எண்ணிக்கையிலும் வருவாயிலும் தமிழகத்தின் 2வது பெரிய விமான நிலையமும் இதுதான்.
2012இல் இதற்கு சர்வதேச அந்தஸ்து வழங்கப்பட்டது. கொங்கு மண்டலத்தின் ஜவுளித்துறை, பொது பொறியியல் தொழில்கள் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் ஐடி காரிடர் காரணமாக வணிக ரீதியான பயணிகள் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு பன்னாட்டு சரக்கு போக்குவரத்து மூலம் அதிக வருவாய் ஈட்டுகிறது. அதன்படி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்தின் ஆண்டு வருவாய் தோராயமாக ரூபாய் 120 கோடி முதல் ரூபாய் 150 கோடி வரை கணக்கிடப்படுகிறது. இந்த பட்டியலில் முதலாவதாக சென்னை சர்வதேச விமான நிலையம். இது ஒரு சர்வதேச விமான நிலையமாகும். இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் அதிக வருவாய் ஈட்டும் முதன்மை விமான நிலையமாகும். இந்திய அளவில் பயணிகள் போக்குவரத்தில் 5வது இடத்திலும் சர்வதேச பயணிகள் வருகையில் 3வது இடத்திலும் திகழ்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களின் சரக்கு போக்குவரத்து, ஆட்டோமொபைல், தகவல் தொழில்நுட்ப உதிரி பாகங்கள் மற்றும் உலக நாடுகளுக்கான நேரடி விமான சேவைகள் மூலம் இதன் வருவாய் மிக அதிகம். இந்தியாவின் முதல் ஹேரோ ஹப் மால் மற்றும் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கொண்ட விமான நிலையங்கள் வரிசையில் இதுவும் ஒன்று. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த விமான போக்குவரத்து வருவாயில் 75% மேல் பங்களிப்பது சென்னை தான். ஆண்டுக்கு 2.3 கோடிக்கு அதிகமான பயணிகள் மற்றும் 4 லட்சம் டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை கையாள்வதன் மூலம் இந்த இமாலய வருவாயை இது ஈட்டுகிறது. சமீபத்திய உள்கட்டமைப்பு விரிவாக்க பணிகளுக்காக செலவுகள் அதிகம் என்பதால் நிகர லாப நஷ்ட கணக்குகள் மாறுபடலாம். ஆகையால் சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் ஆண்டு வருவாய் தோராயமாக ரூபாய் 1800 கோடி முதல் ரூபாய் 2200 கோடி வரை கணக்கிடப்படுகிறது. இந்த காணொளியில் நாம் பார்த்த விமான நிலையங்கள் பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.